ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் சதீஷ் ஃப்ரம் நான்-ஸ்டாப் நியூஸ். தலையோட விஸ்வாசம் படம் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி 3வது நாள் ஆகுதுங்க. பொங்கல் ஸ்டார்ட் ஆனது ஒரு செலிப்ரேஷன் மூடில் தவிர தலை படமும் ரிலீஸ் ஆனது தலை ரசிகர்களுக்கு பயங்கர ஒரு உற்சாகமாக இருக்காங்க. ஸோ பொங்கல் ப்ளஸ் தலை படம் ரெண்டுமே மக்கள் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. தலை ரசிகர்கள் முக்கியமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி 3வது நாள் வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. ஸோ என்ன சொல்கிறாங்க தலை ரசிகர்கள் மற்றும் மக்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தலை ஆக்டிங் எப்பயுமே மாஸ் தான். எல்லாருமே நல்லா வச்சுருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. இல்லை செம்மையாக இருக்குது. அதெல்லாம் இல்லை, நல்லா இருக்குது. படம் சூப்பர்ண்ணா. நல்லா சென்டிமெண்ட்டில் மிரட்டிட்டாருண்ணா. புரியல. ஃபைட்லாம் செம்மையாக இருக்குது. நல்லா சென்டிமெண்ட்டில் இப்போ நியூ கெட்டப்பில் செம்மையாக இருக்காது. ஃபஸ்ட் ஹாஃப் போகிறாலாம். ஃபஸ்ட் ஹாஃப் தான் செம்மையாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து சென்டிமெண்ட்டாக இருக்கிறதுல செம்ம. ஃபேமிலியோட பார்க்கலாம். வெரி குட். படம் வேறு லெவல்ண்ணே. செம்ம சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. தலையை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி எடுக்காமல் ஃபேமிலியும் பாயிண்ட் அவுட் பண்ணி எடுத்துருக்காரு. படம் ஒர்த்து. சிவாவோட ஸ்டைல் இருக்குது ஃபஸ்ட் ஹாஃபு, அவ்வளோதான். செகண்ட் ஹாஃப் சென்டிமெண்ட் நல்லா இருக்குது ப்ரோ, பார்க்கலாம். செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. மியூசிக் செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குண்ணா. விஸ்வாசம் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா போச்சு. ஒரு பொண்ணுக்கும் ஒரு அப்பாவுக்கும் எவ்வளோ சென்டிமெண்ட் இருக்குமோ அதை எடுத்துருக்காங்க. நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே, லைட்டாக கொஞ்சம் ஓகே, பட் ஓகே. படம் நல்லா இருந்தது. தலையோட தலை கெட்டப் இந்த வாட்டி ரொம்ப சூப்பர், அல்டிமேட். அட்டகாச படத்தில் பாட்டோம், அந்த பாட்டு கடைசியாக இப்போ தான் இந்த மாதிரி நல்லா ஆடினாரு. நல்ல பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. மற்ற ஆக்டர்ஸில் அப்படின்னு மற்ற ஆக்டர்ஸ் நல்லா தான் பண்ணுறாங்க. நயன்தாரா எஸ்பெஷலி சூப்பராக பண்ணிருக்காங்க. வேறு எல்லாரும் அவங்க கேரக்டர் சூப்பராக பண்ணாங்க. படம் நல்லா இருந்தது. மாஸ் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. ஒரு குடும்ப படம் சொல்லலாம். சூப்பராக கிடைக்கிறார் படம். தாராளமாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். படம் ஃபேமிலி செஞ்சுட்டு படம் நல்லா. இந்த பொங்கல் வந்து தலைக்கு தான் சொந்தம். தலை ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த பொங்கல் வந்து பயங்கரமாக போகுது. படம் அந்த அளவுக்கு இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியெலாம் வந்து பக்காவாக வந்து பார்த்துட்டு போங்க. உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு. தலை வேற லெவல் பண்ணிக்கிறாருண்ணா. தலை வேற லெவல் சூப்பராக மாசாக இருக்குண்ணா. எல்லாருமே நல்லா நடிச்சுக்காங்க. ரோபோ சங்கரெலாம் நல்லா நடிச்சுக்கிறாங்கண்ணா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. படம் வேறு லெவல்ண்ணா, வேறு லெவல். படம் செமையாக இருக்குது, நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா நல்ல ஸ்டோரி லைனு, கிளைமேக்ஸ்லாம் செம்ம சென்டிமெண்ட்லாம் எமோஷனலாக இருக்குது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நயன்தாராவும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அஜித் நல்லா நடிச்சிருக்காரு. காமெடி, எமோஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இது சிவாவோட படம் மாதிரியே இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா எடுத்திருக்காங்க. வேற லெவலில் சொல்ல வார்த்தையே இல்லை. ஆக்சுவலி தலை வந்து இவ்வளோ சென்டிமெண்ட்டாக அழ வச்சுருவாரு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. பட் கிழிச்சிட்டாரு. யா எக்ஸாக்ட்லி. எல்லாருமே அவங்கவுங்க ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. நயன்தாரா எப்பவும் போல் லேடி சூப்பர் ஸ்டார் அவங்களோட ரோலை செம்மையாக பண்ணியிருக்காங்க. தலை வந்து உண்மையிலே சென்டிமெண்ட்டில் உருக வச்சுட்டாரு. என்டர்டைனர், ஃபேமிலி என்டர்டைனர். ஹாய், மறக்காம நம்ம நான்-ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.